பிபி அப்படிங்கிற நோய்க்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பிபி வர்றதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் வந்து மனசனுடைய தொடர்பில் இருக்கும். அது மனதனுடைய காரணம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிபிங்கிறதுக்கு வந்து தமிழில் சரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரத்தம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. ஏன் ரத்தம் கொதிக்குது, காரணம் என்ன அப்படின்னா அது மனசோட சம்மந்தப்பட்டிருக்கு. மனசுங்கிறது வந்து இதோட சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னா உடல் உறுப்புகளோட சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கவலை, துக்கம், பயம், கோபம், ஆத்திரம், பெருமை, இது எல்லாமே ஒவ்வொரு உடம்பினுடைய உறுப்புகளோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ உங்கள் உடம்பு எல்லாத்தையும் இயக்குறது வந்து உங்கள் மூளை. உங்கள் மூளையை இயக்குறது உங்களுக்கு வந்து உங்கள் மனசு தான். அப்போ மனசில் ஒரு கவலையும் பயமும் பதட்டமும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது உடலை வந்து பாதிக்கும். ஓகே, இப்போ எப்படி வந்து ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு தொந்தரவுகள் இருக்குது. ஓகேவா, அந்த தொந்தரவுகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சரியாகணும். அந்த தொந்தரவுகள் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு சில ஆற்றல்கள் தேவைப்படுது. அந்த ஆற்றல் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து வானத்தில் இருக்கும், மேலே தான் இருக்கும். அளவுப்படி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கீழே உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணிக்கிங்க. எந்த வழியாக உங்களுக்கு வரும் அப்படின்னா மூக்கு வழியாக, காற்று வழியாக தான் வரும். காற்றுல இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குதுன்னு சொல்லி இவங்க ஒன்று ஒன்றா இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே அதில் தான் இருக்கும். நிம்மதி பெருமூச்சு, இயக்க பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க. இயக்க பெருமூச்சு விட்டிங்கன்னா ஒரு நொடியில் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அசந்து கீழே என்ன பண்ணுவீங்க, சாஞ்சிடுவீங்க. நிம்மதி பெருமூச்சுன்னா ஒரு நொடியிலே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு காற்றுல எல்லாமே உங்களுக்கு வந்து மூக்கு வழியாக தான் இறங்கும். இந்த அடிப்படையில் வானத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த காற்றை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுவாசிக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நுரையீரல் சரியான முறையில் உங்களுக்கு வேலை செய்யணும். ஓகேவா, அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ரிசீவ் பண்ணணும். அது ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மெஷின் தான். அதை இயக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் மனசு. அந்த மனசில் எப்போ உங்களுக்கு வந்து துக்கம் அதிகமாக இருக்குதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் வந்து தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா சரியாக அதை செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணால் அறகுறையாக அது சுவாசிக்க ஆரம்பிக்கும். எப்போ வந்து நமக்கு பயமும் பதட்டமும் வந்துருச்சோ அப்போ மனசில் என்ன செய்யும் அப்படின்னா கவலை, பயம், பதட்டம் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மூக்கு நம்ம வந்து சுவாசம் நமக்கு வந்து தடுமாற ஆரம்பிக்கும். எப்படி வந்து ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு பஸ் டிரைவர் வந்து ஒரு 50 கிலோமீட்டரில், 60 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டரில் வந்து நேராக ஒரே சீராக போகிறாரோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் அமைதியாக படுத்து தூங்குவீங்க. அதே ஆள் திடீர்னு பிரேக், திடீர்னு ரிவேர்ஸ், திடீர்னு 20, திடீர்னு 100, 50ன்னு மாற்றி போனால் நீங்கள் உள்ளர உட்காந்துருக்க நீங்கள் எப்படி வந்து ஒரு பதட்டப்பட்டு என்னென்னு பண்ண போகிறோம், நம்ம இறங்கியாவது கீழே நம்ம வேறு பஸ்லையாவது போய்க்கோன்னு நீங்கள் பண்ணுவீங்களோ அதை போல் உங்கள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கவலை, பயம், பதட்டம், அன்பு, பாசம், கருணை இப்படியே மாற்றி எல்லாத்தையும் செய்ய என்ன பண்ணோம்னா உடம்பு வந்து பயப்பட ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் நுரையீரல் சரியாக வேலை செய்யாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல சூடு அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் வானத்திலேருந்து இறங்கக்கூடிய சக்தி என்ன பண்ணுதுன்னா அறகுறையாக உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சக்தியை எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அந்த அறகுறையை எடுத்த அந்த சக்தியை என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு வரக்கூடிய அந்த ரத்தத்தின் மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹார்ட்டுக்கு அனுப்பிவிடும். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ரத்தத்தில் என்ன இருக்காது அப்படின்னா குளிர்ச்சி இருக்காது. அதுக்கு தேவையான சக்தி இருக்காது. அதுக்கு தேவையான உயிர் ஆற்றல் இருக்காது. உடம்பை இயக்கிறதுக்கு தேவையான உயிர் ஆற்றல் இருக்காது. எல்லாமே குறைவாக இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வேகம், அவசரம் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம மாட்டி நிற்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வேகம் அதிகரித்து கொதிப்படைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த காற்றுல என்ன இல்லை அப்படின்னா சமாதானமான ஒரு மனநிலையில் நம்ம இல்லை. நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாகும், நல்லபடியாக நம்ம இருப்போம், கடவுள் நம்ம கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவோம், அதை போல் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நமக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். அதன் மேலே யார் நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அவங்க சமாதானமாக இருப்பாங்க, சமாதானமாக அவங்க மூச்சு விடுவாங்க. எப்போ வந்து அவங்க தாறுமாறாக நடக்காது, எனக்கு இது நடக்காது, என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறல, என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு இப்போ கஷ்டமாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு, இனிமேல் எனக்கு அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசத்தில் என்ன இருக்காது அப்படின்னா உயிர் ஆற்றல் இருக்காது. சூடு கலந்த ஒரு எரிச்சல் கலந்த கோபம், ஆத்திரம் கலந்த அந்த சக்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே பாய ஆரம்பிக்கும். இருதயத்துக்குள்ளே பாஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அது உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். அந்த சூடு தான் ரத்தம் வந்து கொதிப்படைகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ ரத்த கொதிப்புங்கிறது எங்கே எப்படி உருவாகுது அப்படின்னா மனசில் நமக்கு சூடு, மனசில் ஆத்திரம், கோபம், எரிச்சல் இந்த மாதிரி உணர்வுகள் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா வானத்திலேருந்து எடுக்கக்கூடிய சக்தியை கிரகிச்சு அது இருதயத்துக்குள்ளே அனுப்பும்போது இருதயத்துலேருந்து உடம்பு ஃபுல்லாக பரவக்கூடிய ரத்தத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா குளிர்ச்சி இருக்காது.
அந்த குளிர்ச்சி எப்போ இல்லையோ அப்போ அவங்களுக்கு பிபி. இதுதான் உங்களுக்கு வந்து மன ரீதியாக உள்ள காரணம். சரி, என்ன பண்ணுறது? இதுலேருந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் முதல்ல விருப்பப்படுங்க. மனசில் உங்களுக்கு ஒரு ஆசை வருது, மனசில் ஒரு விருப்பம் உங்களுக்கு கொள்றீங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது நல்லாயிருக்கும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எது உங்களுக்கு தோணுதோ, ஆமாம் எனக்கு அது நடக்கணும், அது நடந்தால் நல்லாயிருக்கும், எப்படி நடக்கும், அது எப்படியோ நடக்கட்டும், எப்படியாவது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் என்ன பண்ணுங்கன்னா, என்ன வேணும், என்ன கேட்பீங்க? அமைதி வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும், எனக்கு நான் என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் கேளுங்க. நீங்கள் வந்து ஒரே வார்த்தையிலே முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாம் அப்படின்னா, நான் நிம்மதியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்டால் கூட போதும். ஏன்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய வானத்துலேருந்து பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். பணம் இருக்கணும், காசு இருக்கணும், வசதி இருக்கணும், வீட்டில் பொருட்கள் இருக்கணும், மனைவிக்கு நோய் இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு நோய் இருக்கக்கூடாது, தாய் தாப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, வீடு இருக்கணும். என்னென்னலாம் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களோ ஒரே வார்த்தையில் நீங்கள் கேட்டுடலாம். நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நான் விரும்புகிறேன், எனக்கு அது நடக்கட்டும், கண்டிப்பாக இறைவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மனசு அமைதி அடையும். எப்போ மனசு அமைதி அடையோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, சரியான முறையில் சுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரகிப்பீங்க. அப்போ அந்த கிரகிக்கக்கூடியதில் என்ன இருக்கும்னா, குளிர்ச்சி இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையான அந்த உயிராற்றல் மிக்க அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே போகும். இருதயத்துக்குள்ளே போணுச்சுன்னா அந்த இருதயத்துலேருந்து உடம்பு ஃபுல்லாக பரவக்கூடிய அந்த ரத்தத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, குளிர்ச்சி இருக்கும், உயிர் ஆற்றல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். உங்கள் உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணும். மனநோய் தான் உடம்பு நோயாக மாறுது. அதை முதல்ல கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் எப்போ எது நடந்தாலும் ஓகே ஏற்றுக்குங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி இருக்குது, இறைவா எங்களுக்கு இது சரி செஞ்சு அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும். மனசில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை நீங்கள் விரும்பினா போதும், அதுக்கான சூழ்நிலைகள் அமையும், வரும். நம்பிக்கையோடு இருங்க. இதேமாதிரி செய்யுங்க. பிபி தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே, நன்றி.